Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது literary movements part 3. So first two parts already பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது part 3 of literary movements. So இது பாத்தீங்கன்னா it is a prescribed syllabi for TRBPG Unit 8 Approaches to Literature அப்படிங்கிற பேப்பர்ல தான் இது prescribe ஆயிருக்கு. So before we enter into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டூ பார்ட்ஸில் ஏர்லி 19th century வரைக்கும் இருக்கிற லிட்ரரி மூமெண்ட்ஸ் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து லேட் 19th centuryல இருந்து லிட்ரரி மூமெண்ட்ஸ் எதெல்லாம் முக்கியமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரியாலிசம் மூமெண்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ரியாலிசம் மூமெண்ட் வந்து இட் எமர்ஜ்ட் இன் ஃப்ரான்ஸ் இந்த 1840s. 1840s தான் அது வந்து ஃப்ரான்ஸில் தான் எமர்ஜ் ஆன ஒரு மூமெண்ட் தான் ரியாலிசம். த ரியாலிஸ்ட் மூமெண்ட் பிகான் இன் த மிட் 19th century as a reaction to romanticism and history painting. ஸோ அது வந்து ரொமான்டிசிசம்க்கும் ஹிஸ்ட்ரி பெயிண்டிங்க்கும் எதிரான ஒரு மூமெண்ட்டாக தான் இது ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த டைம் 19th century அப்படின்னு சொன்னாலே ரொமான்டிக் பீரியட்னு சொல்லுவோம். அதுக்கு எதிரான ஐடியல்ஸோட தான், அதை ரிஜெக்ட் பண்ணுற ஐடியல்ஸோட தான் இந்த ரியாலிசம் வந்தது. விக்டோரியன் லிட்ரேச்சர் இஸ் மார்க்ட் வித் ரியாலிசம். நம்ம விக்டோரியன் லிட்ரேச்சரே ஒரு மாதிரி சோஷியல் அக்கறையோட, சமூக அக்கறையோட தான் இருக்கும். நம்ம சார்ல்ஸ் டிக்கன்ஸ் நாவல்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ ரியாலிசம் வந்து அதில் நிறையவே இருக்கும். ஸோ இதே ரிஜெக்டட் ரொமான்டிக் ஐடியல்ஸ், ரொமான்டிக் ஐடியல்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி தான் இந்த விக்டோரியன் ஐடியல்ஸ் இல்லைன்னா இந்த ரியாலிஸ்ட் ஐடியல்ஸ், ரியாலிசம் வந்து வருது. ஃபீச்சர்ஸ், ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆத்தென்டிக் செட்டிங், ஒரு மாதிரி நம்பக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் தான் இருக்கும். ஒரு கற்பனையான உலகம்லாம் கிடையாது. ரொம்ப அந்த உலகம் எப்படி இருக்கோ, நம்ம வாழ்ற உலகம் இருக்கோ அது மாதிரி தான் ஆத்தென்டிக் செட்டிங் இருக்கும். பிலீவபிள் கேரக்டர்ஸ் எல்லாம் நம்புற மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒரு ஹீரோயிக்காலாம் இருக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி ஒரு ஆர்டினரி கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. ரிலேட்டபிள் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். சோஷியல், கிளாஸ், மணின்னு எல்லாமே ரிலேட்டபிளாக தான் இருக்கும். நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். அதை படிக்கிறப்போ நம்மளால அப்படியே இமேஜின் பண்ணிக்க முடியும். நம்ம லைஃபோட ரொம்ப ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரிலேட்டபிள் சுச்சுவேஷன்ஸ், எவ்ரிடே சுச்சுவேஷன்ஸ் தான் அதுலேயும் இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர்ஸ் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சார்ல்ஸ் டிக்கன்ஸ், as I said, ஜார்ஜ் எலியட், ஹென்ரி ஜேம்ஸ், கஸ்டவ் ஃப்ளாபர்ட். ஓகே, இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரைட்டர். ஸோ அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நிறைய ஒர்க்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு ரியாலிஸ்ட் நாவல்ஸோட வரும். ஜார்ஜ் எலியட்டோட நாவல்ஸ், ஹென்ரி ஜேம்ஸ் நாவல்ஸ், இங்கே எல்லாரோட நாவல்ஸுமே நம்ம எதில் வருது அப்படின்னா ரியாலிஸ்ட் நாவல்ஸும் வருது. அடுத்து நேச்சுரலிசம் தான் அடுத்த மூமெண்ட். திஸ் எமர்ஜ் ஷார்ட்லி ஆஃப்டர் ரியாலிசம். அப்போ 19th centuryலயே ரியாலிசம்க்கு அடுத்து வர்றது தான் நேச்சுரலிசம். ரியாலிசம்க்கும் நேச்சுரலிசம்க்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஒரு மைல்ட் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சார்ல்ஸ் டார்வின்ஸ் தியரி. இது பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த நேச்சுரலிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எதுலேருந்து எமர்ஜ் ஆகுது, யாரால இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டு இது எமர்ஜ் ஆகுதுன்னா சார்ல்ஸ் டார்வினோட தியரி. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒரு தியரி இருக்கு இல்லையா. யார் வந்து திறமையானவனோ அவனால தான் இந்த உலகத்தில் வந்து சர்வைவ் ஆக முடியும், வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி. அதை ரிலேட் பண்ணி தான் இந்த நேச்சுரலிசம், உலகம் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி வந்தது தான் நேச்சுரலிசம். நேச்சுரலிசம் இஸ் ஆல்சோ அகேன்ஸ்ட் ரொமான்டிசிசம். இதுவும் ரொமான்டிசிசம்க்கு எதிரான ஒரு இயக்கம் தான், ஒரு மூவ்மெண்ட் தான். நேச்சுரலிஸ்ட் ரைட்டர்ஸ் நெவர் சிம்பத்தைஸ் வித் தேர் கேரக்டர்ஸ். இந்த நேச்சுரலிஸ்ட் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர்ஸ் எல்லாம், ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டகனிஸ்டே ஒரு மாதிரி வில்லனஸ் அந்த கேரக்டர்ஸை வந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க அந்த நெகட்டிவிட்டியை அதிகமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. தே சே தட் நேச்சர் இஸ் நாட் சிம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் மேன்கைண்ட். நேச்சரே வந்து மனுஷன் மேல எப்படி இல்லைன்னா சிம்பத்தட்டிக்கா இல்லைன்னு தான் அவங்க காமிச்சிருப்பாங்க. இயற்கை வந்து மனிதர்கள் மேல ஒரு அக்கறையோடைய சிம்பத்தட்டிக்காகவும் இல்லைன்ற மாதிரி தான் அந்த நேச்சுரலிஸ்ட் காமிச்சிருப்பாங்க. எமிலி ஜோலா ஸ்டார்டட் நேச்சுரலிசம். ஸோ நேச்சுரலிசமை வந்து ஆரம்பிச்சு வச்சது எமிலி ஜோலா அப்படின்ற ஒரு ஆத்தர் இன் த இயர் 1860s. ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி 1840s ரியாலிசம் ஆரம்பிச்சது, 1860s வந்து உங்களுக்கு நேச்சுரலிசம். He wrote a book that meant the beast within human. He wrote a book that meant the beast within a human. லா பெட்டா ஹியூமன். இது வந்து ஆக்சுவலி இது பிரெஞ்சில் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா the beast within human, மனுஷனுக்குள்ள உள்ள மிருகம், மனிதனுக்குள் மிருகம்ன்ற மாதிரி
மீனிங் வர மாதிரி லா பெட்டா ஹியூமன் அப்படின்ற மாதிரி ஒரு நாவல் வந்து எழுதியிருக்காரு, ஒரு புக் எழுதியிருக்காரு. இட் ஒப்பைன்ஸ் தட் ஹியூமன் பீயிங்ஸ் பிஹேவ் லைக் பீஸ் அண்ட் கிவ் டு தேர் நேச்சுரல் அர்ஜஸ் டியூ டு அனார்கி, டிஸ்ரப்ஷன் இன் சோஷியல் ஆர்டர், கிரீட். ஓகே, அந்த புக் என்ன எதை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அனிமல்ஸ் மாதிரி நிறைய இடத்துல, அதாவது அவங்கள யாருமே பார்க்கல, அவங்கள வந்து இந்த சொசைட்டி கவனிக்கல, அவங்கள வந்து கட்டுப்படுத்தல அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னா மிருகம் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். அவனுக்குள்ளேயே அனார்கி இருக்கு. அனார்கினா ஒரு சிஸ்டமே இல்லை. அவனும் லா எப்படி ஒரு மிருகம் இருக்கோ அது மாதிரி தான் இருப்பான். ஒரு சோஷியல் ஆர்டர்ல டிஸ்டர்ப் பண்ணுவான். கிரீட், அவனுக்கு ஆசைகள் வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பீட்ரேயல், அதே மாதிரி மற்றவங்களுக்கு துரோகம் எல்லாம் பண்ணுவான். எப்போ அப்படின்னு சொன்னா அவனை வந்து கண்காணிக்க தவறுனா, அவனை வந்து சொசைட்டி அவனை ஒண்ணுமே கண்டுக்கல அப்படின்னு சொன்னா அவன் வித்தியாசமா தான் பிஹேவ் பண்ணுவான்னு சொல்றதுதான் நேச்சுரலிசம். ஓகே, இதோட ரைட்டர்ஸ் பாருங்க, எமிலி ஜோலா, கைடி மாப்பசன்ட், ஜாக் லண்டன், ஸ்டீஃபன் கிரேன், தியோடர் ட்ரைசர். ஓகே, so these are the writers of naturalism. அடுத்த மூமெண்ட் பாருங்க, symbolism. It emerged in France in the late 19th century. அப்போ மிட் 19th centuryலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல் ரியாலிசம் பார்த்தோம், அடுத்து நேச்சுரலிசம் பார்த்தோம், அடுத்து சிம்பாலிசம். சிம்பாலிசமும் பிரான்ஸில் தான் உருவாகிற ஒரு இயக்கம், மூமெண்ட் இது. சிம்பாலிசம் says that absolute truth can be described in the form of symbols and metaphors. சிம்பாலிசம் என்ன சொல்லணும்னா, ஒரு உண்மையை வந்து அப்படியே டைரக்டாலாம் சொல்ல தேவையில்லை, ஒரு சிம்பிள்ஸ் மூலமா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கே தெரியல, ஒரு கருப்பு கலர் அப்படின்னா அது வந்து ஒரு துக்கம் அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளைன்னா பீஸ், அது மாதிரி சிம்பிள்ஸ் நமக்கு தெரிஞ்ச சிம்பிள்ஸ் சொல்றேன். இது மாதிரி கிரீன்னா வந்து கலர்ஸ்ல நமக்கு நிறைய சிம்பிள்ஸ் தெரியும். அதே மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் மூலமா, குறியீடுகள் மூலமா நிறைய விஷயங்களை வந்து உணர்த்துறது தான் வந்து சிம்பாலிசம் மூமெண்ட். ஆர்தர் சைமன்ஸ் இப்போ ஃபயர்னு, வாட்டர், ஃபயர், இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு அர்த்தம் வந்து சொல்றது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து ரைட்டர் வாட்டரை காமிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம், ஃபயரை காமிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம். ஓகே, ஸோ அதுதான் வந்து சிம்பாலிசம். Arthur Simon's work, The Symbolist Movement in Literature, characterized the movement as a reaction against realism and naturalism and as an attempt to spiritualize literature. So, Symbolist Movement அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து ஆர்த்தர் சைமன் எழுதுறாரு, Symbolist Movement in Literature அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் a reaction against realism, naturalism. ரியாலிசம், நேச்சுரலிசம்னு ரொம்ப அப்படியே லைஃப் அப்படியே காமிக்கணும்லாம் அவசியம் இல்லை, சிம்பிள்ஸ் மூலமா, குறியீடுகள் மாதிரி சொன்னா போதும் அப்படின்னு ஆர்த்தர் சைமன் தன்னோட ஒர்க்ல The Symbolist Movement in Literature அதுல வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் பிகினிங். ஓகே, ரைட். Many modern age writers use symbols in their settings, objects and actions. நிறைய இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம், நிறைய இடத்துல சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வரைக்குமே நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் கூட சினிமாவில் சிம்பிள்ஸ் யூஸ் பண்றதை நம்ம கவனிக்கலாம். ஓகே, ரைட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் எலியட் நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு, டபிள்யூபி ஈட்ஸ், வர்ஜினியா வுல்ஃப், இந்த மாதிரி மாடர்ன் ரைட்டர்ஸ் எல்லாமே நிறைய சிம்பிள்ஸ் அவங்களோட ஒர்க்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செயிலிங் டு பைசாண்டியம் நிறைய சிம்பிள்ஸோட இருக்கும், வேஸ்ட் லேண்ட், டு த லைட் ஹவுஸ், இதில் அந்த ஒவ்வொன்றும் லைட் ஹவுஸை காமிக்கிறப்போ, போட்டை காமிக்கிறப்போ எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும். வேஸ்ட் லேண்டில் நிறைய சிம்பிள்ஸ் வந்து டிஎஸ் எலியட் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ பைசாண்டியமே ஒரு சிம்பிளாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமே ஒரு ஒரு கோல்டன் பேர்ட் அது ஒரு சிம்பிளா இருக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் அ சிம்பிள். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் சிம்பாலிஸ்ட் மூமெண்ட்ஸ்ல ரைட்டர்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க. அடுத்த மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜிசம். ஓகே, இமேஜிசம் வாஸ் a 20th century poetic movement. இது வந்து 20th century மூமெண்ட். இப்போ வந்து நம்ம 19th century மிட்ல இருந்து ஆரம்பிச்சோம், 1940s 1960s, அடுத்ததா லேட் 19th century வந்துட்டோம், இப்போ 20th century. ஓகே, 20th centuryனா 1900ஸ்க்கு மேல வர்றது. இட் எம்பசைஸ் கிளியர் டைரக்ட் லாங்குவேஜ். இது ஸோ இமேஜிசம் பார்த்தீங்கன்னா 20th century மூமெண்ட். இட் எம்பசைஸ் கிளியர் டைரக்ட் லாங்குவேஜ். இட் இஸ் அ சக்சஸர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் சிம்பிளிஸ்ட் மூமெண்ட். ஃப்ரெஞ்ச் சிம்பிளிஸ்ட் மூமெண்ட்டுக்கு அடுத்து வர்றது தான் இமேஜிசம். ஓகே, இட் வாஸ் அ ரியாக்ஷன் டு த ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் ரொமான்டிக் அண்ட் விக்டோரியன் போய்ட்ரி. அது ரொமான்டிக் போய்ட்ரியும் அது ஏற்றுக்கல, அதே மாதிரி ரொமான்டிக் ஐடியல்ஸும் பிடிக்கல, விக்டோரியன் ஐடியல்ஸும் பிடிக்கல. போய்ட்ரிக்கும் இது போயட்ரி இல்லை. ஓகே, மற்றதெல்லாம் ஃபிக்ஷன், எல்லா ஒர்க்லையும் கலந்துருந்தது. இப்போ இமேஜிசம் அப்படிங்கிறது போயட்ரியின் பர்டிகுலரா நம்ம பார்க்குறோம். ஓகே, இட் எம்பசைஸ் த யூஸ் ஆஃப் எக்ஸசிவ்லி எலாபரேட்டட் லாங்குவேஜ். எலாபரேட் லாங்குவேஜ், இமேஜிசம் அப்படிங்கிறது வந்து லாங்குவேஜ் ரொம்ப ஹையா அது வந்து வெளிப்படுத்துச்சு. த இமேஜஸ் வேர் டு த பாயிண்ட்.
they say language can be symbolical, allegorical and still be concise. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் வந்து சிம்பலைஸ் பண்ணலாம், அல்லிகரிக்கலா இருக்கலாம், மேலோட்டமா ஒரு மீனிங் கொடுக்கலாம், கீழே அடியில வேற ஒரு மீனிங் இருக்கலாம், ஆழ படிக்கிறப்போ ரொம்பவே பெரிய அது மீனிங் கொடுக்கலாம், அட் த சேம் டைம் கன்சைஸா இருக்கலாம், ரொம்ப அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இமேஜிசம். ஸோ இமேஜஸ் மூவ்மெண்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கன்சைஸான ஒரு லாங்குவேஜ் சுருக்கமா ஆனா தெளிவாகவும் சொல்லலாம், நல்ல இதாகவும் சொல்லலாம். எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னா இட் டிட் நாட் எம்பசைஸா தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இட் டிட் நாட் எம்பசைஸ். ஓகே, the images were to the point இது பாயிண்ட் தான் அவங்க பேசுனாங்க. ஸோ சிம்பாலிக்கலா அல்லிகரிக்கலா கன்சைஸாகவும் இருக்கணும் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலாபரேட்டா இருக்கிற லாங்குவேஜை அவங்க வந்து விரும்பல இமேஜிஸ்ட் ரைட்டர்ஸ். அடுத்து ரைட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் ஆஃப் இமேஜிசம் ஆர் எஸ்ரா பவுண்ட், ஆமி லாவல், டிஎஸ் எலியட், ஹில்டா டூலிட்டில், ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ். ஸோ டிஎஸ் எலியட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு இதுலயும் ஜான்ராலையும் அவரோட ரைட்டிங்ஸை பொறுத்துறோம். நம்ம இமேஜிஸ்டாவும் அவரை பார்க்குறோம், சிம்பலிஸ்டாவும் அவரை நம்ம பார்க்கிறோம். ஓகே, அடுத்ததான் நம்ம மாடர்னிசம்குள்ள போயிடுறோம். 20th செஞ்சுரியில வந்துட்டோம். ஸோ 20th செஞ்சுரியில ஒரு இமேஜிசம் சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் பார்த்தோம். அடுத்து மாடர்னிசம்ல நிறைய குரூப்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம வரிசையா பார்த்துட்டு போகலாம். பாருங்க, ப்ளூம்ஸ்பெரி குரூப், ஆர்டன் குரூப் ஆஃப் poets, WW1 poets. WW1 அப்படின்னு சொன்னா World War I poets. ஓகே, World War poets. The Bloomsbury Group. The Bloomsbury Group is the term given to a collective of writers, critics, philosophers and artists. They were predominantly active in the early 20th century. So Bloomsbury Group வந்து early 20th centuryல வாழ்ந்தவங்க. அவங்க பீரியட் மோஸ்ட்லி 1906ல இருந்து 1930 வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. 25 years அவங்க ஆக்டிவா இருந்தாங்க. The group lived and worked in the London district of Bloomsbury. ஏன் இவங்களுக்கு ப்ளூம்ஸ்பெரின்ற பேர் வந்ததுன்னா இவங்க எல்லாமே எல்லாம் கொஞ்சம் ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் இந்த சர்க்கிள். இவங்க எல்லாமே இந்த ப்ளூம்ஸ்பெரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ந்தாங்க, அதனால அந்த பேர் அவங்களுக்கு. although popularly thought of as a formal group, it was a loose collective of friends and relatives closely associated with the University of Cambridge for men and King's College of London, King's College London for the women. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த குரூப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கலந்த ஒரு கலவை தான். ஓகே, இந்த குரூப் அப்படிங்கிறது வந்து தேவர் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்லையும் கிங்ஸ் காலேஜ் லண்டன்லையும் ஒரே சமயத்துல படிச்ச ஒரு சில பேர் தான் இந்த குரூப் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் ஆஃப் த குரூப்னு பார்த்தீங்கன்னா வர்ஜினியா வுல்ஃப், E.M. ஃபாஸ்டர், லிட்டன் ஸ்ட்ராட்சி. கிட்டத்தட்ட 9 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கு, 9 to 10 மெம்பர்ஸ் இருக்காங்க இதுல. பட் நம்ம இதுல முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ப்ளூம்ஸ்பெரி குரூப்ல வர்ஜினியா வுல்ஃப். வர்ஜினியா வுல்ஃப் நம்மளுக்கு தெரியும், a great writer of stream of consciousness technique அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, அவங்களோட நாவல்ஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல்னு சொல்லுவோம். ஸோ அதை எழுதின புகழ்பெற்ற வர்ஜினியா வுல்ஃப் வந்து இந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப்பை சார்ந்தவங்க. E.M. ஃபாஸ்டர், இவர் வந்து ஹோவர்ட்ஸ் எண்ட், எ பேசேஜ் டு இந்தியா, a room with a view அப்படிங்கிற ஒர்க்ஸ் எல்லாம் ஃபேமஸா எழுதியிருக்கிறாரு. Some of his famous works are Howard's End, A Passage to India and A Room with a View. Okay, then லிட்டன் ஸ்ட்ராட்சி, இவர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரைட்டர், கிரிட்டிக் அண்ட் பயோகிராஃபர். இஸ் மோர் நோன் அஸ் அ பயோகிராஃபர். அவரோட எமினன்ட் விக்டோரியன்ஸ் அப்படிங்கிற புக் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒர்க். லிட்டன் ஸ்ட்ராட்சியோட எமினன்ட் விக்டோரியன்ஸ் இது வந்து ஒரு பயோகிராஃபி, இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் புக்கு. பயோகிராஃபியவே ஒரு சைக்கலாஜிக்கல் இன்சைட்டோட எழுத முடியும் அப்படின்னு சொன்னவர் தான் லிட்டன் ஸ்ட்ராட்சி. ஸோ இந்த குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதினாங்க. The Auden group, அடுத்த குரூப் பாருங்க, the Auden group. The Auden group or Auden generation was a group of British and Irish writers active in the 1930s. 1930sல இவங்க இருந்தாங்க. Auden group, இந்த நேம் உள்ள குரூப் that included இந்த நேம் சொல்ற மாதிரி W.H. Auden. ஓகே, அவரோட ஃபாலோயர்ஸ் லூயிஸ் மேக்னீஸ், செசில் டே லூவிஸ், ஸ்டீஃபன் ஸ்பெண்டர், கிறிஸ்டோபர்
ஐஷோவுட் அண்ட் சம்டைம்ஸ் எட்வர்ட் அப்வர்ட் அண்ட் ரெக்ஸ் வார்னர் இவங்களையும் சிலப்ப சேர்க்கிறாங்க. எட்வர்ட் அப்வர்ட் அண்ட் ரெக்ஸ் வார்னர் அவங்களும் இந்த குரூப்போட சேர்றாங்க. ஆர்டன் குரூப் ஆஃப் பாய்ட்ஸ் இவங்கள ஆர்டன் குரூப் ஆஃப் பாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, த 30s பாய்ட்ஸ். 1930s வந்து அவங்க அதிகமாக ஆக்டிவா இருந்ததுனால இவங்களை என்ன சொல்றாங்க, 30s poets-னு சொல்றாங்க. The group which centered on Auden and Isherwood. ஓகே, இவங்க தான் இதுல முக்கியமான poets அப்படின்னு பார்த்தீங்கன்னா Auden and Isherwood. They represented a new, more experimental literary style. ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலா. The Auden group in fact never worked together as a whole and were connected together mainly by their similar ages, Oxbridge education, socialist leanings, social feelings and embarrassment about their own middle class origins. ஸோ இவங்க வந்து ஒரு குரூப்பாலாம் ஒர்க் பண்ணல. இப்போ ப்ளூம்ஸ்பெரி குரூப் மாதிரி எல்லாம் ஆர்டன் குரூப் கிடையாது, தனித்தனியா இருந்தாங்க. ஒரு சில விஷயங்கள் ஒரே ஏஜ் குரூப்பா இருந்தாங்க இவங்க. அப்புறம் அவங்களோட அந்த ஃபீலிங், சோஷியல் கண்டிஷன்ஸ் மேல அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட அந்த உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, வெறுப்பு உணர்ச்சியா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்மள உங்களை ஆர்டன் குரூப் அப்படின்னு ஒரு குரூப்குள்ள கொண்டு வரோம். ஓகே, ஆக்ஸ்பிரிட்ஜில் எஜுகேட்டடா இருந்தாங்க. The term continues to be used to categorize a wide range of cultural output from the 19 இது வேண்டாம். Look at this. அடுத்தது வார் poets. வார் poetsனு சொல்லுவாங்க, WW1 poetsனு சொல்லுவாங்க, அதாவது வேர்ல்ட் வார் 1 poets. ஓகே, அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வார் poets. வார் poetsங்கிறது ஒரு ஜெனரல் டேர்ம் மாதிரி ஆயிடுது இல்லையா, அதனால WW1 poets. வார்னா எந்த வார் வேணாலும் குறிக்குங்கிறதுனால WW1 poetsனு இன்னும் அதை நேரோ டவுன் பண்றோம். வார் poetry is a literary genre that developed during the period of the First World War. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல இந்த இதுலயே சொல்லிடுறோம் இல்லையா, WW1 poetsன்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல உருவான ஒரு ஜான்ரா தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி இதை எழுதினவங்க எல்லாமே சோல்ஜர்ஸ். ஏன்னா முக்கால்வாசி எல்லாருமே கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் எல்லாமே சோல்ஜராக தான் இருந்தாங்க. யங் சோல்ஜர்ஸ் அங்கே இருந்தாங்க இல்லையா, கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அவங்கெல்லாம் தான் இந்த அவங்க எழுதின போய்ட்ரி தான் வார் போய்ட்ரிக்குள்ள வரும். த வார் போய்ட்ஸ் வேர் மோஸ்ட்லி யங் மென், ரொம்ப 25, 26. இதில் பாதி பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுற பாதி பேர் வந்து வார்லேயே இறந்துருப்பாங்க. who volunteered or were conscripted to fight in the trenches of the Western Front. ஸோ அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்காக சண்டை போட்டாங்க. சண்டையில் வந்து வாலண்டியராகவோ இல்லைன்னா கம்பல்ஷன் காரணமாகவோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ நிறைய தேவர் மேட் டு ஃபைட் இந்த ட்ரென்ச்சஸ். ட்ரென்ச்சஸ் அப்படின்னா அந்த அகழிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் தோண்டப்பட்டிருக்கும், பதுங்கு குழிகள் அதெல்லாம். ஓகே, ஸோ அதுல எல்லாம் அவங்க ஒளிஞ்சு வாழ்ந்த அந்த கதையெல்லாம் போயம்ஸ் அவங்க நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ பிணங்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருப்பாங்க, இறந்து போனவங்களுக்கு மத்தியில் அவங்க வந்து உயிரை பிடிச்சி வச்சுட்டு அங்கே ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த லைஃபோட அந்த மோசமான பகுதியெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த வேதனையில் அவங்களோட போய்ட்ரி, அந்த போயம்ஸ் எல்லாம் குரூப் பண்ணுறாங்க. Okay, the war poets wrote their poetry to raise the question of either life or death, national pride or own existence, duty or guilt, கரேஜ் ஆர் கவர்ட்னஸ். ஸோ இவங்க வந்து எதை பற்றி அதிகமாக எழுதியிருப்பாங்க, அவங்களோட தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃபா டெத்தா அதை பற்றி பேசியிருப்பாங்க. நேஷனல் ப்ரைட், தேசப்பற்று, தேசத்தோட அந்த ப்ரைடு முக்கியமா, தேச பெருமை முக்கியமா, இல்லைன்னா நம்ம வாழ்றது முக்கியமான்ற கேள்வி அவங்களோட ஒர்க்ஸில் இருக்கும். அதே மாதிரி டியூட்டியா கில்ட்டா, என்னோட கடமையா, இல்லை தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல இங்கேருந்து ஓடிடுவோமா, புறமுதுகிடலாமா, உயிரோட இருந்தா போதுமா, கரேஜ் ஆர் கவர்ட்னஸ், ஓகே, வீரமா கொலைத்தனமா, இதெல்லாம் பத்தி தான் அவங்க வந்து அவங்களோட கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கிறவங்களோட மனநிலைமை என்ன இருக்குன்னு இவங்களோட போய்ட்ரி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அந்த வார் போய்ட்ஸ் ஆர் ட்ரென்ச் போய்ட்ஸ் ஆர் நோன் அஸ் ஆன்டி வார் போய்ட்ஸ். இவங்களை ஆன்டி வார் போய்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பா அவங்க வந்து வாருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வார் ஃப்ரண்ட்ல இருக்கிறப்போ அந்த வார் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், அந்த அத்தனை டெட் பாடிஸ்க்கு மத்தியில் வாழ்றப்போதான் ஆன்டி வார் அந்த மனநிலைமை வரும் இல்லையா. கண்டிப்பா வாரை வந்து யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் சோல்ஜர் கம் போயட்ஸ் do not show war's gravity but the war's futility. ஸோ அவங்க வந்து வாரோட அந்த ஹீரோயிசம் எல்லாம் அங்கே எங்கேயுமே காமிக்கல, வாரோட வேஸ்ட் ஆஃப் வார் தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த ஏர்லி 20th செஞ்சுரியில் வந்தது தான் வந்து நம்ம வேர்ல்டு வார் 1 புது டெக்னிக்ஸ் நிறைய வச்சு நிறைய பம்பார்ட்மெண்ட்ஸ், நியூக்ளியர் வார்ஃபேர்லாம் நடந்தது. ஸோ அதோட அந்த மோசமான அந்த பகுதியெல்லாம் பார்த்தவங்க அவங்களுக்கு வந்து
வந்து ஸோ தே விட்னஸ் த ஹாரர்ஸ் ஆஃப் மாடர்ன் வார்ஃபேரோட அந்த பயங்கரங்களை எல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்தாங்க. எதெல்லாம் பார்த்தாங்க? சச் அஸ் கேஸ் அட்டாக்ஸ் பார்த்தாங்க, ஷெல் ஷாக் பார்த்தாங்க, மெஷின் கன்ஸ், பாப்டு வயர், மட் அண்ட் ரேட்ஸ், இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் நியூ வார்ஃபேர். தே ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் த போர்டம், ஃபியூட்டிலிட்டி அண்ட் டிசிலேஷன்மெண்ட் ஆஃப் லைஃப் இன் த ட்ரென்ச்சஸ். ஸோ ட்ரென்ச்சஸ் அந்த பதுங்கு குழியில பதுங்கி வாழ்வாங்க இல்லையா, மாசக்கணக்கிலேயோ, ஏன்னா 4 இயர்ஸ் கிட்ட நடக்குது வார. ஸோ அந்த டைம் எல்லாம் அவங்க வாழ்றப்போ அந்த அந்த போர்டம், என்ன வாழ்க்கை அப்படின்ற ஒரு சிந்தனை இதெல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதிகமா அவங்களோட ஒர்க்ஸ்ல வெளிப்படும். சம் ஆஃப் தெம் டைட் இன் பேட்டில் வைல் அதர்ஸ் சர்வைவ் வித் பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஸ்கார்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கீழே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம். அதுல ஒரு சில பேர் உயிரோட இருந்தாங்க, ஒரு சில பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா உயிரோட இருந்தவங்களும் பயங்கரமா சைக்கலாஜிக்கலா ரொம்பவே ஒரு தழும்புகளோட தான் அந்த வார்ல இருந்து விடுபட்டிருந்தாங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வார் போய்ட்ரி கண்டிப்பா நம்மளுக்கு படிச்சதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும். இட் யூசஸ் க்ரூசம் அண்ட் ஷோயிங் இமேஜரி. ரொம்ப மோசமா தான் வாரை வந்து டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. இட் சைன்ட் அ பிரேக் ஆஃப் ஃப்ரம் த கண்டெம்பரரி பொய்டிக் ட்ரெடிஷன். அப்போ பொய்டிக் ட்ரெடிஷன்னாலே போயம்ஸ்னா அந்த அழகான விஷயங்கள் அப்படியே போர்ட்ரே பண்றது, லவ்வர்ஸை பத்தி பேசுறது, அதெல்லாம் இல்லை. டெத் பத்தி தான் அதிகமா பேசுது. ஓகே, ரியலிஸ்டிக் டாக்குமெண்ட் ஆஃப் வார் வித் ஆல் இட்ஸ் புரூட்டாலிட்டி. இப்போ வாரை வந்து ஒரு ஹீரோயிசமாலாம் பார்க்கல, ஒரு ப்ரூட்டலா, ஒரு பயங்கரமா வந்து வாரை சித்தரிச்சிருக்கிறாங்க. ஸோ வார் போயட்ஸ் அண்ட் தேர் ஒர்க்ஸ் எடுத்து பார்க்கலாம். வில்ஃப்ரெட் ஓவன், ஃபியூட்டிலிட்டிஸ், அவரோட ஒர்க்ஸ் பாருங்க. ஃபியூட்டிலிட்டி, ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங், இதில் நிறைய பேர் ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங் படிச்சிருப்பீங்க. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு வார் போம். ஆந்தம் ஃபார் doomed youth, dull set, decorum, yes and insensibility. இதான் அவரோட முக்கியமான poems. அடுத்தது Siegfried Sassoon, the hero, counter attack, the deathbed, attack, memorial, tablet, banishment, the last meeting, இதெல்லாம் அவரோட முக்கியமான poems. இதோட ரொம்ப முக்கியமான ஒரு கலெக்ஷன் ஆஃப் poems எழுதியிருக்காரு, ட்ரென்ச் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ராபர்ட் கிரேவ்ஸ் அப்படிங்கிறவர் வந்து குட் பை டு ஆல் தேட் அண்ட் த ஒயிட் குட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் எழுதியிருக்காரு. He was badly wounded in the First World War and reported dead, but he returns a few months later. சினிமால எல்லாம் வர்ற மாதிரி தான் இவர் வந்து வேர்ல்டு வார்ல இறந்து போயிட்டாருன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சில காலம் கழிச்சு உயிரோட திரும்பி வர்றாரு. ஸோ ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா சிலப்போ சினிமாவோட ரொம்பவே ஷாக்கிங்கா மிரக்கிள்ஸ் நிறைஞ்சதா இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த வேர்ல்டு வார் டைம்ல பார்த்துருக்காங்க. ஓகே, ஐசக் ரோசன்பர்க், ட்ரென்ச் போயம். ஸோ பாருங்க நிறைய போம்ஸ் எல்லாம் பாருங்க அந்த பதுங்கு குழிகளை பத்திய ஒரு போம் எழுதியிருக்காரு. ட்ரென்ச் போம், பிரேக் ஆஃப் டே இன் த ட்ரென்ச்சஸ், டெட் மேன்ஸ் டம்ப், இன் த ட்ரென்ச்சஸ் அண்ட் ஆன் ரிசீவிங் நியூஸ் ஆஃப் த வார். ஸோ கிட்டத்தட்ட ட்ரென்ச் பத்தி தான் அதிகமாக எழுதியிருக்கிறாரு ஐசக் ரோசன்பர்க். ரூபர்ட் ப்ரூக், த சோல்ஜர், த கிரேட், த டெட், லவ்வர், ஹெவன், பீஸ், கிளவுட் சேஃப்டி, இதுதான் அவரோட போம்ஸ். ஸோ இந்த டைட்டில்ஸ்லேயே நம்மளுக்கு நிறைய புரியுது அவங்க வந்து எதை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எட்வர்ட் தாமஸோட அவுட் த பிட்டி ஆஃப் த வார் அப்படின்ற 2 போம்ஸ் முக்கியம். ஸோ இதில் வந்து ஸோ 6 or 7 நம்ம என்ன பார்த்துருக்கோம், 5, 6 போய்ட்ஸ், வார் போய்ட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து போஸ்ட் மாடர்னிசம்க்கு அப்புறம் போஸ்ட் மாடர்னிசம் வந்துடும் 1950ஸ்க்கு மேல. இட் இஸ் அ போஸ்ட் மாடர்ன் லிட்டரரி மூவ்மெண்ட். அப்சர்ட் தியேட்டர் அப்படிங்கிறது இட் வாஸ் பயனியர்ட் பை சாமுவல் பெக்கெட் அண்ட் ஹெரால்ட் பிண்டர். ஓகே, ஸோ இந்த சாமுவல் பெக்கெட் அப்படின்னாலே நமக்கு தெரியும் வெயிட்டிங் ஃபார் கோடோ, இதுதான் அப்சர்ட் தியேட்டர்ல முக்கியமான ஒரு பிளேயா நம்ம பார்ப்போம். இதுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க், இது எதனால தாக்கப்பட்டு இந்த மூவ்மெண்ட் ஆரம்பிச்சதுன்னா ஆல்பர்ட் கேமஸோட ஒர்க் த மித் ஆஃப் சிசிஃபஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, த மித் ஆஃப் சிசிஃபஸ். இது வந்து இந்த ஒர்க்குனால ஈர்க்கப்பட்டு தான் இந்த அப்சர்ட் தியேட்டர் உருவாகுது. இந்த மித் ஆஃப் சிசிஃபஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு படம் கூட பார்த்துருக்கலாம், ஏதாவது இமேஜ் மாதிரி அதை பார்த்துருப்பீங்க. ஒரு மனுஷன் வந்து ஒரு மலை உச்சிக்கு ஒரு பெரிய பாறாங்கல்ல அப்படியே முட்டி தள்ளிட்டு போற மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே தள்ளிட்டு போற மாதிரி. என்ன ஆகும்னா தள்ளிட்டு போறப்ப மேல போறதுக்குள்ள அங்க ஸ்டீப் ஆகும் அந்த மலை உச்சி. அப்ப என்ன ஆயிரும், அந்த பாறாங்கல் திரும்ப கீழே உருண்டுரும். அப்ப அந்த மனுஷன் திரும்ப அவனோட வேலை அதுதான், அதை கொண்டு போய் அவன் மேல நிப்பாட்டணும். அவனால அது பண்ணவே முடியாது. ஸ்டீப்ல கொண்டு போய் அவன் எப்படி நிப்பாட்டுவான்? ஸோ அது மாதிரிதான் மனுஷனோட வாழ்க்கை இருக்கு. எப்படி ஃபிட்டல் தான், அவங்க செய்யறது எதுக்கு செய்யறானே தெரியல, எதையோ செஞ்சுட்டே இருக்கான், என்னன்னு அர்த்தமே புரியாம செய்யறான்ற மாதிரி லைஃப் இஸ் ஃபிட்டல்ன்ற மாதிரி ஒரு அர்த்தத்தோட வர்றதுதான் த மித் ஆஃப் சிசிஃபஸ். ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் சாமுவல் பெக்கெட்டும் ஹெரால்ட் பிண்டரும் அவங்களோட ஒர்க்ஸ் எழுதுறாங்க. அதில் சாமுவல் பெக்கெட்டோட
ஃபேமஸான ஒர்க்னா வெயிட்டிங் ஃபார் கோடோ. இதுல பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ஆர் நாட் லாஜிக்கல். லாஜிக்கலா இருக்காது. லாஜிக்கலாலாம் இதை சிந்திக்க முடியாது. டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆர் நாட் கிளியர். வெயிட்டிங் ஃபார் கோடோ தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்குள்ள டைம், ஸ்பேஸ் எதுவுமே கிளியரா இருக்காது. லாங் பாசஸ் இருக்கும். டயலாக்ஸ்க்கு இடையில ரொம்ப நேரம் கம்முன்னு அமைதியா இருப்பாங்க. அப்புறம் எண்டிங் இஸ் நாட் கன்க்ளூசிவ். எண்டிங்கே அதுல இருக்காது. ஓப்பன் எண்டிங்கா இருக்கும். அடுத்து திரும்பவும் அந்த வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க திரும்பவும். ஓகே, திரும்ப ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் கன்க்ளூசிவ். முடிவுலாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, ஸோ அடுத்த குரூப் வந்து ஆங்கிரி யங் மேன். ஏதோ போஸ்ட் மாடர்னிசம் குரூப்ல வருது. வேர்ல்டு வார் டூக்கு அப்புறமா வந்த ஒரு மூமெண்ட் தான் ஆங்கிரி யங் மேன். இட் வாஸ் a revolt against social inequality. சொசைட்டில வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் உலகத்துல ஏற்படுற அந்த நிறைய சேஞ்சஸ், அதுக்கு எதிராக ஒரு கோவத்தோட ஒரு ஒரு குரூப் ஆஃப் poets கிளம்புறாங்க, ரைட்டர்ஸ் கிளம்புறாங்க. அவங்க உலகத்துல நடக்கிற அந்த இன்இக்வாலிட்டியை வந்து கோவமா அஹ், தங்களோட ரைட்டிங்ஸ்ல வெளிப்படுத்திருப்பாங்க. அதுல முக்கியமான ஒர்க் வந்து ஜான் ஆஸ்போர்னோட பிளே லுக் பேக் இன் ஆங்கர். லுக் பேக் இன் ஆங்கர் இவங்கள தான் ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கன்ஃபெஷனல் போய்ட்ரின்னு, இது ஒரு அமெரிக்கன் மூமெண்ட். இட் வாஸ் அ மூமெண்ட் தட் எமர்ஜ் இன் அமெரிக்கா இன் 1950 1960. த போயம்ஸ் ஆர் பர்சனல் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் த poet. அதாவது ஒரு கன்ஃபெஷன்ஸ்னா என்ன பண்றது, பாவ மன்னிப்பு மாதிரி தங்களோட குற்றத்தை ஒத்துக்கிறது தான் கன்ஃபெஷன்ஸ். ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ், செக்ஷுவல் அப்யூஸ், டிப்ரெஷன், டெத் தான் கன்ஃபெஷனல் போய்ட்ரியில் தீமாக இருக்கும். போயட்ஸ் யாரெல்லாம் கன்ஃபெஷனல் போய்ட்ரிக்குள்ள வருவாங்கன்னா சில்வியா பிளாத், ராபர்ட் லோவெல், ஆனா செக்ஸ்டன் இவங்கெல்லாம் அந்த குரூப்ல வருவாங்க. ஓகே, ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். மோஸ்ட்லி இப்போ நம்ம வி ஹவ் கன்க்ளூடட் முக்கியமான லிட்டரரி மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதுல ரைட்டர்ஸ் யாரு, அவங்களோட ஒர்க்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து முக்கியமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் விட்டு போனதெல்லாம் இருக்கு. முக்கியமான ஒரு சிலது இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடத்த வேண்டிய ஒரு சிலது இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பின்னாடி நான் வந்து அது ஒரு தனி ஒரு எபிசோடா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லிட்ரரி மூமெண்ட்ஸ் எதெல்லாம் இன்னும் இம்பார்ட்டண்ட்டா இருக்கு, இன்னும் சொல்லப்போனா யூனிவர்சிட்டி விட்ஸ் எல்லாம் நான் வந்து இதுல விட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விட்டு போனது எல்லாத்தையும் இன்னொரு ஒரு episode, I will give you sometime after. Okay, I hope you like my explanations. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.